வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். 3 அமைப்புகள் கொழும்பில் இன்று 3 வெவ்வேறு இடங்களில் கூட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தன. பாராளுமன்ற உறுப்பினர் அத்துரலி ரத்னதேரர் தலைமையிலான தூய்மையான நாளைக்கான இயக்கம் ஏற்பாடு செய்திருந்த கூட்டம் கொழும்பு கங்காராம விகாரைக்கரையில் உள்ள முத்தையா மைதானத்தில் நடைபெற்றது. எதிர்க்கட்சியின் சில அரசியல் தலைவர்களும் சிவில் செயற்பாட்டாளர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். ஹைட் பார்க்கில் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு முதலில் அனுமதி பெற்றிருந்த போதிலும் பின்னர் அந்த அனுமதி மறுக்கப்பட்டமையினால் அங்கு மற்றொரு கூட்டம் நடைபெற்றது. தேசத்தை காப்போம் முன்னணி ஹைட் பார்க்கில் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. இதேவேளை தேசிய அமைப்புகளின் ஒன்றியம் கொழும்பு சுகததாச உள்ளகரங்கில் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் ஆளும் கட்சியின் அரசியல்வாதிகள் மற்றும் சில சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். இந்த கூட்டத்தில் சாதிக்க ஹெல உரிமை கட்சியின் பொதுச் செயலாளர் சம்பிக்க ரணவக்க கலந்து கொள்வதாக ஏற்பாட்டாளர்கள் அறிவித்திருந்த போதிலும் அவர் அதில் கலந்து கொள்ளவில்லை. இந்த கூட்டங்கள் தொடர்பிலான விரிவான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பொது வேட்பாளர் யார் என்பதில் பிரச்சினை இல்லை, நாட்டை நல்வழிப்படுத்த ஒன்றிணைய வேண்டும் என அத்துரலி ரத்னதேரர் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தெரிவிப்பு. 19வது அரசியலமைப்பு திருத்தம் முன்வைக்கப்படுமாயின் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் கருத்து. ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள திகதி தொடர்பில் எதிர்வு கூறல். எதிர்க்கட்சியின் பொது வேட்பாளர் யார் என்பதில் பிரச்சினை இல்லை என தூய்மையான நாளைக்கான இயக்கம் கொழும்பில் இன்று ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தின் போது எதிர்க்கட்சிகள் தெரிவித்தன. அத்துரலியே ரத்னதேரரின் தலைமையில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கங்காராம விகாரைக்கு அருகிலுள்ள மைதானத்தில் இன்று மாலை 3 மணியளவில் இந்த கூட்டம் ஆரம்பமானது. கொழும்பு ஹைட் பார்க் மைதானத்தில் இந்த கூட்டத்தை நடாத்துவதற்கு முதலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் அதற்கு விதிக்கப்பட்ட இடையூறுகள் காரணமாக இந்த கூட்டம் முத்தையா மைதானத்தில் நடைபெற்றது. அத்துரலிய ரத்னதேரர் மற்றும் ஜாதிக ஹெலோரிமை கட்சியின் தலைவர் ஓமல்பி சோபித தேரர் மற்றும் நியாயமான சமூகத்துக்கான மக்கள் அமைப்பின் ஏற்பாட்டாளர் மாதுலுவாவே சோபித தேரர் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் பலரும் இதில் பங்கேற்றனர். மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் அந்த கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் KD லால்காந்த கலந்து கொண்டார். எனினும் ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா இதில் கலந்து கொள்ளவில்லை என்பதுடன் ஜாதிக ஹெலோரிமை கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் சம்பிக்க ரணவக்கவும் கலந்து கொள்ளவில்லை. ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றிணைந்து இந்த போராட்டத்திற்கு தலைமைத்துவத்தை வழங்கி மக்களை பாதுகாப்பதற்கு முன்னிற்பதை ஏற்று நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவையான அளவு வேட்பாளர்கள் இருக்கின்றனர். இங்குள்ள எவராயினும் அவரால் முடியும். எமக்கு தேவைப்படுவது வேட்பாளர்கள் அல்ல, எமக்கு மக்களை தெளிவூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. எமது யாப்பின் பிரகாரம் நீதிமன்ற அதிகாரம் மக்களிடமே இருக்கின்றது. எமக்கு இழைக்கப்பட்ட அநீதியை ஈடு செய்யும் வகையில் பொது வேட்பாளர் ஒருவருக்கு ஒத்துழைப்புகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ඉදිරිපත් වෙන පොදු අපේක්ෂකයාට තමුන්ගේ පූර්ණ සහාය දෙනමින් මම බැගෑපත් ඉල්ලා සිටිනවා. අද කාලයක් ඇවිල්ලා තියෙනවා මේ සියල්ලම පැත්තකට තියලා මේ සියලුම දේ අමතක කරලා அனைத்தையும் புறந்தள்ளி அனைத்து விடயங்களையும் மறந்து நிறைவேற்ற ஜனாதிபதி முறைமை இல்லாது செய்து ஜனநாயகத்தை இந்த நாட்டில் நிலைநாட்டுவதற்கான தேவைக்காக நாம் அனைவரும் ஒரே மேடைக்கு ஏறி இருக்கின்றோம். யார் பொது வேட்பாளர் என்பது பெரிய பிரச்சனையாக உள்ளது. அந்த நபரில் அல்ல இதன் பெருமதி இருக்கின்றது. யாரை முன்னிறுத்தினாலும் நாட்டின் தேவையை நிறைவேற்றவே இதனை நடைமுறைப்படுத்துகின்றது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூற வேண்டும். මොන පුද්ගලයා ඉදිරිපත් කරා මොන කෙනා ඉදිරිපත් කරත් ඒ ඉදිරිපත් කරන්නේ රටේ අවශ්‍යතාවයක් වෙනුවෙන් හරි දේ කරන්න කියන එක මම ඉතාමත් වගකීමකින් තමුන්නාසලාට කියන්න ඕනේ. හතනාමදුරු මූලික වෙලා ඉදිරිපත් කරමු. මම හිතන්නේ එළවුරුගෙත් එහෙම සාකච්ඡාවක් කරලා තිබෙනවා. ரத்னதேரர் முன்னின்று முன்வைத்த விடயம் திருத்தம் மேற்கொள்வதற்கு ஹெல உரிமையும் கலந்துரையாடி இருக்கின்றது. அங்கொரு காலையும் இங்கொரு காலையும் வைத்துக் கொண்டு எதையும் செய்ய முடியாது. ஹெல உரிமையை அங்கு வைத்துக் கொண்டுள்ள காலை நாளைய தினத்திலே வெளியே எடுக்க வேண்டி ஏற்படும் என தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசாங்கத்தின் முக்கிய ஒரு பகுதி நாளை கலந்து வரும்.
இதனை கைவிட முடியாது. எனவே ஜனாதிபதி அவர்களே, இன்னும் 2 வருடங்கள் இருக்கின்றன. இந்த 2 வருடங்களும் பதவியில் இருந்து கொண்டு நீங்கள் வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய இந்த நிறைவேற்று ஜனாதிபதி முறையை இல்லாதொழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். අර්ජුන රණතුංග මන්ත්‍රීතුමනි, හිටපු අග්‍රවීක්ෂකාර සරත් මැතිතුමනි, අපේ පක්ෂයේ නියෝජ්‍ය නායක සජිත් ප්‍රේමදාස මැතිතුමනි, උපනායක රවි කරුණානායක මැතිතුමනි, මේ පාර්ලිමේන්තුවේ 19 වෙනි සංශෝධනය ගෙනවන අපිත් නැස්ති ඒකට ඡන්ද දෙන්න මම කිසිම සැකයක් නැහැ. අනික් විරුද්ධ පක්ෂත් ඒකට එනවා. இந்த பாராளுமன்றத்தில் 19வது திருத்தத்தை கொண்டு வருவதாக இருந்தால் அதற்கு வாக்களிக்க நாம் தயார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது சிறந்தது என பாராளுமன்றத்தில் உள்ள அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் என்னிடம் கூறுகின்றனர். இதற்கு எமக்கு தேர்தல் ஒன்றல்ல தேவை. நாளை இதை மாற்ற முடியும் என்றால் நாம் தயார். அதற்காக நாம் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம். ஏனைய குழுக்களும் இதற்கு தயார். நாளை இந்த நிறைவேற்று முறைமை இல்லாது செய்தால் இந்த அனைத்து குழுக்களும் ஒன்றாக இணைந்து நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்ட தயாராக இருக்கின்றோம். இது பொது வேட்பாளரை தெரிவு செய்கின்ற கூட்டம் அல்ல, ஆனால் பொது வேட்பாளரை உருவாக்குவதற்கு தேவையான சமூக பலத்தை கட்டி எழுப்புகின்ற கூட்டம். வரலாற்று சிறப்பான ஒரு கூட்டம். இந்த அரசாங்கம் இதில் திருத்தம் மேற்கொள்ளாவிடின் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த அரசாங்கத்தை தோல்வியடைய செய்வோம். நாம் பாரிய எதிர்பார்ப்புடன் இந்த மேடையில் கூடியிருக்கின்றோம். இதை அனைத்து தலைவர்களுக்கும் கூறுகின்றேன். அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சிலர் வருவார்கள் என்று எதிர்பார்த்தேன். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்க வேண்டும், அப்போதுதான் வருகின்ற நாளை கூற முடியும் என்று கூறினார்கள். எத்தனை பேர் வருவார்கள், 5 அல்லது 10 அதை விடவும் அதிகமாக என்று கூற விரும்புகிறேன். எனவே ஜனாதிபதி அவர்களே, தேர்தலை நடத்துங்கள், நீங்கள் தோல்வி அடைவீர்கள். வெற்றி பெறுவது நாம் அல்ல, இந்த நாட்டின் ஜனநாயகம் தான் வெற்றி பெறும். தூய்மையான நாடு இயக்கத்தின் கூட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படாத ஹைட் மைதானத்தில் இன்று வேறொரு கூட்டம் நடைபெற்றது. தேசத்தை காப்போம் முன்னணி ஏற்பாடு செய்த கூட்டம் ஒன்று அங்கு நடைபெற்றதுடன் இதன்போது எதிர்க்கட்சியின் செயற்பாடுகள் குறித்து விமர்சிக்கப்பட்டது. මේ කට්ටිය කැලේ මාරු කරන්න පුළුවන්, හැබැයි කොටියගේ පුල්ලි මාරු වෙන්නේ නැහැ. මේක සරල කාරණයක්. காட்டை மாற்றினாலும் புலியின் உடலில் உள்ள கோடுகளை மாற்ற முடியாது. இது மிக சிறிய விடயமாகும். ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணையும் எந்த ஒரு கட்சிக்கும் தமது உறுப்புரிமையை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என கூற முடியுமா? அவர்களினால் முன்னெடுக்கப்படுகின்ற எந்த ஒரு விடயமும் இந்த சமூகத்தின் நலனுக்காக இருக்காது என நான் நினைக்கின்றேன். நாட்டிற்கு என்ன நேர்ந்தாலும் எமக்கென்ன என்ற நிகழ்ச்சி நிரலின் கீழ் வேலை செய்கின்ற சிலரே அதனுடன் இணைந்து கொண்டுள்ளனர். இதேவேளை அரசாங்கத்திற்கு மாற்றுத்திட்ட யோசனையொன்றை முன்வைத்து தேசிய அமைப்புகளின் ஒன்றியம் ஏற்பாடு செய்திருந்த கூட்டம் ஒன்று கொழும்பு சுகததாச மைதானத்தில் நடைபெற்றது. நாட்டை பின்னடைய செய்கின்ற சக்திகளை தோல்வியடைய செய்வோம் எனும் துணிப்பொருளில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தற்போதைய ஜனாதிபதியின் கீழ் நாட்டை சரியான பாதையில் இட்டு செல்வதே தமது நோக்கம் என அவர்கள் சுட்டிக்காட்டினர். அமைச்சர் தினேஷ் குணவர்தன, பாட்டலி சம்பிக்க ரணவக் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதாக அறிவித்திருந்த போதிலும் அவர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை. இந்த நாட்டில் சிங்கள பௌத்த வியூகங்களுக்கு ஏற்ற வகையிலான அரசியலமைப்பு ஒன்றே தேவைப்படுகின்றது. அதுவே அரசியலமைப்பின் இறுதி நோக்கமாக அமைய வேண்டும். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாது செய்தல் மற்றும் பொது வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்தல் குறித்த எதிர்க்கட்சியின் கருத்தை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உறுப்பினர்கள் இன்று விமர்சித்தனர்.
எதிர்க்கட்சி இன்னும் வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்து கொண்டிருக்கின்றது. இன்று எதிர்க்கட்சி நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை இல்லாது செய்ய வேண்டும், அதற்காக பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என கூறுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியை நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை அறிமுகப்படுத்தியது. கூட்டமைப்பிற்கு இணங்குகின்ற ஜனாதிபதி பதவியை வகித்தவர்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிர்ப்பானவர்கள் இன்றல்ல. 2005 தேர்தலின் போதே எதிர்ப்பு தெரிவித்தனர். நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி ஒருவரை நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாது செய்ய முடியாது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையையும் அரசியலமைப்பையும் பாராளுமன்ற அதிகாரத்தின் ஊடாகவே மாற்ற முடியும். அதாவது பாராளுமன்றத்திற்கு மாத்திரமே முடியும். வியூக ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்துவதாக இருந்தால் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையோடு அபிப்பிராய வாக்கெடுப்பிற்கு செல்ல வேண்டும். பொது வேட்பாளரை தெரிவு செய்வது என்பது இலாபத்துக்கு தவளை வாங்குவதை போன்ற செயற்பாடாகும். போட பாய்கின்றது. ரணிலை போடுகிறார்கள், அவரும் பாய்கின்றார். பொன்சேகாவை போடுகின்றார்கள், அவரும் பாய்கின்றார். ஷிராணியை போடுகின்றார்கள். இதற்கு தீர்வு இல்லை. இதற்கு வேறு ஒருவரை கொண்டு வந்து அரசாங்கத்தை நிலைகுலைய செய்ய முற்பட்டனர். இன்று அனைத்து அரசியல் சக்திகளும் இந்த அரசாங்கத்தோடு இணைந்து கொள்வதற்கு தீர்மானித்துள்ளது. ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டார்கள். நாளையாகும் பொழுது எதிர்க்கட்சியில் உள்ள 32 பேரும் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வார்கள். ஜனாதிபதி தேர்தலுக்காக தயாராகி வருவதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். எனினும் அதற்கான உரிய காலப்பகுதி தொடர்பில் அமைச்சர் இன்று எதனையும் கூறவில்லை. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு என்ற ரீதியில் ஜனாதிபதி தேர்தலுக்கான எமது ஆயத்தங்களை தற்போது முன்னெடுத்துள்ளோம். நாள் தொடர்பில் எவருக்கும் கூற முடியாது. காலப்பகுதி தொடர்பில் கூற முடியும். ஜனாதிபதியினால் அறிக்கை வெளியிடப்பட்டதன் பின்னர் உரிய நாளிலிருந்து 16 நாட்களுக்கு குறையாத அல்லது 1 மாதத்திற்கு உட்பட்ட நாளொன்றில் வேட்பாளர்களின் வேட்புமனு கோரப்படும் தினம் மற்றும் வேட்புமனு கோரப்படும் இடம் தொடர்பில் தீர்மானிக்க வேண்டும். வேட்புமனு கோரப்பட்ட நாளிலிருந்து 1 மாதத்திற்கும் 2 மாதத்திற்கும் இடைப்பட்ட 60 நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்படும் நாள் தொடர்பில் அறிவிக்க வேண்டும். இதேவேளை இன்று நடைபெற்ற மற்றொரு ஊடகவியலாளர் சந்திப்பில் திடீர் தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கான நோக்கம் தொடர்பில் சிரேஷ்ட அமைச்சர் அத்தாவுத செனவிரத்ன தெளிவூட்டினார். இந்த நாட்டின் இறைமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இந்த நாட்டின் இராணுவத்தினர் மற்றும் அதனுடன் தொடர்புபட்ட அதிகாரிகள், அரசியல்வாதிகள் கட்டளையிட்டவர்களை ஐரோப்பிய நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்று வழக்கு தாக்கல் செய்து தண்டனை வழங்க முயற்சிப்பதனை இந்த நாட்டு மக்கள் நிராகரிக்கின்றனர் என்ற கருத்தை வெளியிடுவதற்காகவே இந்த திடீர் தேர்தலை அறிவித்துள்ளார் என நான் எண்ணுகின்றேன். இல்லாவிடில் இந்த நாட்டில் தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு எமக்கு அவசியமில்லை. இந்த சர்வதேச சூழ்ச்சிகளை தோற்கடித்து மக்களின் கருத்தை வெளியிடுவதற்காகவே இந்த திடீர் தேர்தலை நடத்த உள்ளோம். ජාත්‍යන්තර කුමන්ත්‍රණය පරාජය කරන්න. මේ රටේ ජනතාවගේ මතය ප්‍රකාශ වෙන්න තමයි මේ හදිසි මැතිවරණයකට යන්නේ. இன்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டில்வின் சில்வா இவ்வாறு கருத்து தெரிவித்தார். அந்த கருத்தை மக்கள் விடுதலை முன்னணி ஏற்காது. ஜனாதிபதிக்கு 3வது தடவையாக போட்டியிட முடியாது மற்றும் 4 வருடங்களுக்குள் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை நடத்தவும் முடியாது என்ற காரணங்களை அரசியலமைப்பு ரீதியான பல விடயங்களை கொண்டே நாம் தெளிவாக தோற்றுவித்தோம். இதனை எவரும் மீறவில்லை. இந்த விடயங்களை தோற்றுவித்தது நாம் மாத்திரமல்ல, எமது நாட்டின் சட்டத்துறையில் உள்ள நிபுணர்கள் பலர் தோற்றுவித்த விடயங்களாகும். முன்னாள் நீதியரசர் சரத்தின் சில்வா இந்த விடயங்களை மிக தெளிவாக தோற்றுவித்தார். அத்துடன் சட்டத்துறையில் உள்ள நிபுணர்கள் கலந்துரையாடி விடயங்களை ஆராய்ந்து தமது கருத்தை உறுதி செய்வதற்கான போதுமான காலத்தை வழங்காது அவசரமாக அனைத்தையும் முன்னெடுத்து இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளனர். ராஜா ரவிராஜின் 8வது ஆண்டு நினைவு பேருரை கூட்டம் நேற்று நடைபெற்றது.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினராகவும் மக்கள் கண்காணிப்பு குழுவின் இணை ஸ்தாபகராகவும் செயற்பட்ட அமரர் நடராஜ ரவிராஜின் 8வது நினைவு பேருரை கூட்டம் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எங்களுக்கு உரித்தான அந்த இறமையை சம்மதிக்காமல் கொடுக்காமல் இருந்தால் அந்த அரசாங்கம் எங்களை ஆளுவதற்கு உரித்து இல்லை. அது எங்களுடைய அடிப்படை கோட்பாடு. இறமை எங்களிடம் தான் இருக்கின்றது. இந்த அரசுக்கு நாங்கள் கொடுக்கவில்லை. எங்களுடைய இனம் ஆள வேண்டும். முக்கியஸ்தர்கள் கொலை செய்யப்பட்டதற்காகவோ இன்று வரை இந்த அரசாங்கம் அதற்கு திருப்திகரமான ஒரு விசாரணையை நடாத்தவும் இல்லை, அதற்காக யாரையும் கைது செய்யவும் இல்லை. இன்னும் எங்களுக்கு பின்னால் இந்த உளவு பிரிவு, புலனாய்வு பிரிவு என்பது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. வடக்கு மாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் அவர்கள், அவர் இன்று மாலை சுவிஸ் எம்பசியில் சில விஷயங்களை பேசுவதற்காக போயிருந்தார். போய்விட்டு வருகின்ற பொழுது அவரை பின்தொடர்ந்த புலனாய்வு அவரை பின்தொடர்ந்து அங்கிருந்து பம்பலைப்பட்டி வரை அவர் கோயிலுக்கு போய் கோயிலுக்குள் இருந்து நேரடியாக இங்கு வந்தார். ஆகவே புலனாய்வு பிரிவு என்பது யாரையும் இன்னும் விட்டு வைக்கவில்லை. வடக்கு மாகாண சபை இயங்க முடியாத சூழல். சென்னைக்கு போய் எங்களுடைய முதல்வரை அழுகின்றார். பசுல் ராஜபக்ஷ அவர்கள் சொல்லுகின்றார், நீங்கள் எங்களுக்கு சாதகமாக எதையும் செய்யவில்லை, இந்த தேர்தலிலாவது எங்களுக்கு சாதகமாக இருங்கள். சாதகமாக இருந்தால் உங்களது பிரச்சனைகளை தீர்க்கிறதை பற்றி ஆலோசிக்கலாம். பிச்சை வேண்டவனும் நாங்கள் இவர்களிடம் பிச்சை கேட்க வேண்டும். எங்களுடைய உரிமைகளை நாங்கள் கேட்பதற்கு நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். நாங்கள் அவர்களுக்கு ஆமாம் சாமி போட வேணும். ஐயா போட்டாத்தான் உரிமை கிடைக்கும் என்ற நிலைமைதான் இன்றும் 2014ஆம் ஆண்டிலும் வைத்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் என்ன கற்பனைகள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். 2011 துவங்கி 2012 வரை 18 முறை பேசி எதுவுமே ஆகாமல் இன்றைக்கு தேர்தல் வருகின்ற என்ற ஒரு நிலையில் நீங்கள் எங்களுடன் பேச வாருங்கள், அல்லது நீங்கள் பேசினால் நாங்கள் என்ன செய்கிறது என்று பார்க்கலாம் என்று சொல்லக்கூடிய சூழல். சிங்கள மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய முற்போக்காளர்களை, அதே போல செயல்பாட்டாளர்களை, நடுநிலையாளர்களை, சமாதான பிரியர்களை நாங்கள் எங்கள் பக்கம் கவர்ந்து இழுக்கும் செயல்பாடுகளை நாங்கள் படிப்படியாக விடாமுயற்சி முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று இல்லாவிட்டால் நாளை, நாளை விட்டால் நாளை மறுநாள், நாளை மறுநாள் இல்லாவிட்டால் நாளை அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள், அது அடுத்த வாரம், அடுத்த மாதம் என்று நம்பிக்கை தளர விடாமல் நாங்கள் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நகர்வுதான், இந்த பயணம்தான் நண்பன் நடராஜ ரவிராஜுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உண்மையான பேரஞ்சலி என்று நினைக்கின்றேன். கல்கந்த பகுதியில் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் காட்மோர் தமிழ் மத்திய மகாவித்தியாலய மண்டபத்தில் தொடர்ந்தும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை இந்த மக்களை மாற்றிடங்களில் குடியேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு பிரதேச செயலகம் தோட்ட முகாமைத்துவத்திற்கு அறிவித்துள்ளது. அம்பகமுவ பிரதேச சபைக்கு உட்பட்ட காட்மோர் கல்கந்த பிரிவில் ஏற்பட்ட நிலவெடிப்பு காரணமாக 47 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் காட்மோர் தமிழ் மகா வித்தியாலய மைதானத்தில் தற்காலிக கூடாரம் அமைத்து தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இவ்வாறு அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்களில் சேதமடைந்து சுமார் 20 கூடாரங்கள் அகற்றப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதன் காரணமாக தற்காலிக கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த மக்கள் காட்மோர் தமிழ் மகா வித்தியாலயத்தின் பிரதான மண்டபத்துக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தற்காலிக முகாமாக அந்த டென்ட் எல்லாம் நேத்து அடமலை பெஞ்சு காத்தடிச்சு நிறைய கூடாரங்களா உடைஞ்சு போச்சு. நாங்க எங்க போயிட்டு தங்குறேன்னு எங்களுக்கு தெரியல, எங்க போயிட்டு தங்குறேன்னு தெரியல. அதனாலதான் நாங்க பாடசாலை மண்டபத்துல தங்கிட்டோம். அங்க சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாமே ஒண்ணுமனா தான் இருக்கிறோம். அடுத்து காலையில ஸ்கூலுக்கு பிள்ளைங்க வந்துட்டாங்க, வெளியே போக வேண்டிய நிலை. ஆனா எங்களால போக முடியல. பிள்ளைகளுடைய படிப்பும் பாதிக்கப்பட்டு நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு உடனடியாக இந்த வீடு கட்டுறது சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக அதை செஞ்சு தருமாறு வேண்டிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து உலருணவு வழங்க அபகமு பிரதேச செயலகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் கூறினார். மேலும் எதிர்வரும் 16ஆம் தேதி வரையில் குறித்த பாடசாலை மண்டபத்தில் மக்கள் தங்க வைக்கப்படுவார்கள் என பிரதேச செயலாளர் பிரதீப் தனபாலன் தெரிவித்தார். இதேவேளை எதிர்வரும் 2 நாட்களுக்கு பாடசாலை செயற்பாடுகளை காட்மோர் தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு அருகிலுள்ள 2 மண்டபங்களில் முன்னெடுக்க உள்ளதாக பாடசாலை அதிபர் அறிவித்துள்ளார். இதேவேளை காட்மோர் கல்கந்த பகுதியில் தொடர்ந்து
தொடர்ந்து மக்கள் வசிக்க முடியாது என்று தேசிய கட்டட ஆய்வு பணியகம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மக்களை மாற்றிடங்களில் குடியேற்ற தோட்ட முகாமைத்துவம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அபகம பிரதேச செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். மலையகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த காலங்களில் தீக்கிரையான குடியிருப்புகளும் கட்டடங்களும் லைன் அறைகளும் இதுவரை உரிய முறையில் புனரமைக்கப்படாமல் இருப்பதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். மலையகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த காலங்களில் குடியிருப்புகள், லாயன் அறைகள் மற்றும் கட்டடங்கள் தீக்கிரையான பல்வேறு சம்பவங்கள் பதிவாகின. டயகம மேற்கு லாயன் குடியிருப்பில் நேற்று முன்தினம் இரவு பரவிய தீயினால் 22 வீடுகள் முற்றாக சேதமடைந்தன. இதனால் 24 குடும்பங்களைச் சேர்ந்த 100க்கும் அதிகமானோர் நிர்கதிக்குள்ளாகியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்கள் டயகம பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மண்டபத்தில் தொடர்ந்தும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இந்த ஆண்டின் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி அதிகாலை பூண்டுலோய நகரில் ஏற்பட்ட தீ விபத்தினால் 25 வர்த்தக நிலையங்கள் முற்றாக தீக்கிரையாகி இருந்தன. பூண்டுலோய நகரில் தீக்கிரையான வர்த்தக நிலையங்களின் இன்றைய நிலைமையே இது. அக்கரப்பத்தன ஆட்லோ தோட்டத்தில் 2010ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தினால் 12 லாயன் அறைகள் தீக்கிரையாகின. நோவுட் மகநெலுவ தோட்டத்தில் பரவிய தீயினால் 10 தோட்ட குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளன. நோவுட் சென்ட் ஜான் டிலரி தோட்ட குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 லாயன் அறைகள் சேதமடைந்தன. இவ்வாறு தமது குடியிருப்புகள் தீக்கிரையாகி பல வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அதிகாரிகள் இது தொடர்பில் பாராமுகமாயிருப்பது வேதனை அளிப்பதாக இப்பகுதி மக்கள் அங்கலாய்க்கின்றனர். நுவரேலியா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பல அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பெயரளவில் இருந்தாலும் தீக்கிரையான தமது குடியிருப்புகளை மீள புனரமைக்க இதுவரை அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற தமது ஆதங்கங்களை பாதிக்கப்பட்ட மக்கள் இவ்வாறு வெளிப்படுத்தினர். நாங்கள் கேட்கறது என்னன்னு கேட்டா, மக்கள் சுதந்திரமா வாழணும், தனித்தனி வீடுல வாழணும், அவங்களுக்கு எந்த சுகாதாரத்தோட கல்வியோட ஒரு சுதந்திரமான ஒரு மலையத்தில் ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தொண்டமான அமைச்சர் இருக்கிறாரு, பிரதி அமைச்சர் இருக்கிறாரு, முத்துசிவலிங்கம் இருக்கிறாரு, திகாம்பரம் அமைச்சர் இருக்கிறாரு, அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் அமைச்சர் வந்திருக்கிறாரு. இது மாதிரி பல அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இந்த மாகாண சபையில் கூட பல அமைச்சர்களாக இன்னைக்கு பதவி எடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. வந்தாலும் அவங்க எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் மக்களை சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி நெருப்பு பிடிச்சி எரிஞ்சாலும் அவங்க ஒரு பக்கம் போயிடறாங்க. மக்கள் இன்னைக்கு வீடு கூட இருக்க முடியாத நிலைமைக்குள்ள இன்னைக்கு குடிய தண்ணி கூட வசதி கூட இல்லாமல், படுக்க கூட இடம் வசதி இல்லாமல் இன்னைக்கு மக்கள் இருக்கிறத நாங்கள் கண் கூட பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதாவது மலையகத்தில் பரவலாக புகவந்தலா, மஸ்கிலியா, டயகம, நுவரெலியா இப்படி எல்லா இடங்களையும் சொல்லலாம். தீப்பிடி தெரியாத பகுதியே கிடையாது. ஆனால் எல்லாருமே அகதிகளாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிரந்தர வீடுகள் கிடையாது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் முழு மலையகமே எதிர்காலத்தில் அகதிகளாக தான் இருக்க போகிறோம். அதில் இதில் மலையக தலைமைத்துவம், அதாவது நம்ம பிரதி அமைச்சர் முத்துசிவலிங்கம் அவர்கள், பிரதி அமைச்சர் திகாம்பரம், பிரதி அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உட்பட எல்லாருமே அரசாங்க சார்பில் தான் இருக்கிறாங்க. இருந்தும் கூட வீட்டை இழந்த அகதிகளுக்கு இவங்களுக்கு எல்லாருமே தற்காலிகமாக முகாம்கள் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்களே தவிர வீடுகள் கட்சித்தாரேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றதா எங்களுக்கு தெரியல. தற்பொழுது 2 பிரதி அமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. ஒன்னு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் திகாம்பராவத்துக்கும் பிரதி அமைச்சர் கொடுத்திருக்காங்க. இந்த பிரதி அமைச்சர் பதவியானது எதிர்வரும் இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலை இலக்காக வைச்சா அல்லது மக்களுக்கு சேவை செய்வதற்காக இந்த பிரதி அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்களான்னு தெரியல. ஆனா எந்த ஒரு சேவை இடம்பெறல. அரசியல்வாதிகள் ஏற்கனவே இங்க இருந்த அரசியல் செஞ்சுக்கிருந்த மலையகத்துல இப்பங்கெல்லாம் அவங்கெல்லாம் காணாம போயிருக்காங்க. காரணம்னா அவங்களாம் மலையகத்துக்கு எந்த விதமான வேலைகளும் எதுவுமே செஞ்சு கொடுக்காதனால அவங்களாம் நாங்கள் புறக்கணிச்சிருக்கோம். பொதுவாக எடுத்துக்க போனால் புத்திரசிக்கமணி அவர்லாம் இப்போ பார்லிமெண்ட்டில் மலையகத்தால் வாக்களித்து பார்லிமெண்ட்டில் இருந்தார். இப்போ அவரெல்லாம் எங்கே இருக்காருன்னு தெரியல. அது போல் இப்போல அரசியல்வாதிகளும் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வராமல் இருக்கணுமா இருந்தால் இந்த மலையகத்தில் உள்ள சம பிரச்சனைகள், சுகாதார பிரச்சனைகள், மற்றது வீட்டு வசதிகள்லாம் இல்லாமல் இருக்கு. நேரடியாக ஒரு எஸ்டேட் உள்ளுக்கு அவங்களோட நிலைமையை பார்த்து அதுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு முடிவு எங்களுக்கு எல்லா வேலையும் நடக்குமா இருந்தால் உங்களுக்கு நாங்கள் திரும்ப வாக்களிக்க நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் நீங்களும் இதே மாதிரி காலப்போக்கில் இப்படியே செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் வாக்களிக்கிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம்.
யாழ்ப்பாணத்தில் பல ஐஸ்கிரீம் உற்பத்தி நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் வடமாகாண சுகாதார அமைச்சர் இதுவரையும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என உற்பத்தியாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இப்ப ஒரு 30-32 நிறுவனங்கள் தான் மீள திறந்து அதை தொழில் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் பேருக்கு, நிறைய பேருக்கு இன்னும் அனுமதி கொடுக்கல. இது சம்பந்தமா வடமாகாண சுகாதார அமைச்சர் அதில் தலையிட்டு நேரடியாக தலையிட்டு ஒரு நல்ல தீர்வை பெற்றுக் கொடுக்கணும். யாழ்ப்பாணத்தில் ஐஸ்கிரீம் பிசினஸ்ன்றது ஒரு மெயின் இண்டஸ்ட்ரியா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஸ்ரீலங்கா டூர் கைட்ல ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரியை, டெஃபினட் ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரியை ஒரு மெயின் ஒரு இதா ஒரு ஐடென்டிஃபை பண்ணி போட்டிருக்காங்க. இதுவரை காலமும் எமக்கு தாய் போன்று எம்மை அரவணைக்க வேண்டிய அந்த மாகாண சபை அமைச்சர்கள், சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் எந்த விதத்திலேயும் எங்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை இதுவரைக்கும் எங்களுக்கு முன்வைக்கவில்லை. யாழ் மாவட்டத்தில் பல ஐஸ்கிரீம் உற்பத்திகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் தகவல்களை அறிந்து கொள்ள கடந்த 2 வாரங்களாக நாம் முயற்சி செய்த போதிலும் அது பலனளிக்கவில்லை. வட மாகாண சுகாதார அமைச்சர் பி சத்தியலிங்கம் வெளிநாடு சென்றுள்ளதாக அதன் போது எமக்கு அறிய கிடைத்தது. இலங்கையில் பல்வேறு துறைகளில் திறமையை வெளிப்படுத்திய 10 இளைஞர்கள் சர்வதேச இளையோர் சம்மேளனத்தினால் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பில் நேற்று மாலை நடைபெற்ற விருது வழங்கல் விழாவில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆங்கில செய்தி பிரிவின் பணிப்பாளர் ஷமீர் ரசூல்தீன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இலங்கை சர்வதேச இளையோர் சம்மேளனம் 1954ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டதுடன் திறமையான இளைஞர்களுக்கான விருது 1980ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. The young dynamic Shamir Rasuldeen. ஊடகத்துறையில் சேவையாற்றியமைக்காக ஷமீர் ரசூல்தீனுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். Every time someone tells me reach the stars, you can end up. நட்சத்திரங்களை அண்மிக்க முயற்சிங்கள், அப்போதுதான் மரத்தின் உச்சிக்கு செல்ல முடியும் என அநேக மாணவர்கள் கூறுவர். ஆனால் அவர்களிடம் நான் என்னால் நட்சத்திரங்களை அண்மிக்க முடியுமானால் நான் அதனை அண்மிப்பேன் என கூறினேன். நிச்சயமாக நான் அதனை செய்வேன். மரத்தின் உச்சியிலிருந்து நட்சத்திரங்களை பார்க்க வேண்டாம் என கூறுவேன். வெற்றி என அதனையே நீங்கள் வியாக்கியானப்படுத்துங்கள். வெற்றி அல்ல, தோல்வி என அதனையே நீங்கள் வியாக்கியானப்படுத்துங்கள். ஊடகவியலாளர் என்ற ரீதியில் உலகத்தை மாற்றும் தேவை எனக்கு இல்லை என்பதனை நினைவில் கொள்ளுங்கள். 20 மில்லியன் இலங்கை மக்களை மாற்ற வேண்டிய தேவை எனக்கு இல்லை. ஒருவரை மாத்திரமே மாற்ற வேண்டும். அதனையே நான் செய்ய வேண்டும். ஒருவரை மாற்றினால் உலகத்தை மாற்ற முடியும் என எனக்கு தெரியும். எனது மனதில் தோன்றும் திட்டங்களை நான் எனது முகாமைத்துவத்திடம் சென்று கூறுவேன். அதனை செய்யுமாறு அவர்கள் கூறினால் என்னை ஊக்கப்படுத்துவார்கள். எமது நிறுவன குழும பணிப்பாளர் சிவானை போன்று வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைவருக்கும் நன்றியை தெரிவிக்க விரும்புகின்றேன். ராஜ மகேந்திரன் அவர்களும் முழு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவும் இல்லையெனில் இன்று நான் இங்கு இருக்க மாட்டேன். இதற்கு முன்னர் இந்த விருதினை கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் ஷிவான் டேனியல், யசரத் கமால் சிரி, ஷக் என்று அழைக்கப்படும் ரியாஸ்டீன் ஷஹஜஹான் மற்றும் கிங்ஸ்லி ரத்நாயக் ஆகியோர் பெற்றிருந்தனர். இதனை தவிர இந்த சர்வதேச விருதினை அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளான ஜான் எஃப் கெனடி, பில் கிளின்டன் மற்றும் அமெரிக்காவின் முன்னாள் ராஜாங்க செயலாளர் ஹென்ரி கிசிங்கர் ஆகியோர் பெற்றுக் கொண்டுள்ளமை விசேட அம்சமாகும். வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 11 மாணவர்களுக்கான ஆண்டிறுதி பரீட்சையின் சைவநெறி பரீட்சை வினாத்தாள்களில் குளறுபடிகள் காணப்பட்டதாக மாணவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது தொடர்பான விரிவான தகவல்களை 10:45 பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். மசகு எண்ணெயின் விலை 4 வருடங்களின் பின்னர் என்றும் இல்லாதவாறு வீழ்ச்சி கண்டுள்ளது. அதிகளவு உற்பத்தி மற்றும் டாலரின் பெறுமதி அதிகரிப்பு என்பனவே இதற்கு காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் பிராண்ட் மசகு எண்ணெய் $71.83 வரை வீழ்ச்சியடைந்துள்ளது. எண்ணெய் உற்பத்தி நாடுகள் உற்பத்தியை குறைத்தால் மாத்திரமே சரிந்து வரும் மசகு எண்ணெயின் விலையை கட்டுப்படுத்த முடியும் என சந்தை தொடர்பான நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். சிரிய எல்லைப் பகுதியில் சிரியா மற்றும் குர்திஷ் படையினருக்கு இடையில் மீண்டும் மோதல்கள் வலுப்பெற்றுள்ளன. சிரியாவின் கொபனி நகர் பகுதியில் நேற்றிரவு பாரிய ஷெல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. 50க்கும் மேற்பட்ட நாட்களாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மோதல்களில் உயிரிழந்த ஈராக் மற்றும் குர்திஷ் படையினர் உடல்கள் வாகனங்களில் எடுத்து வரப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் குறிப்பிடுகின்றன.
கொபனி நகர் பகுதியில் உள்ள மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட ஷெல் தாக்குதல்கள் தொடர்பில் கண்டனம் வெளியிட்டுள்ளனர். ஆண்டு இலங்கையில் நடைபெறவுள்ள இளையோருக்கான ஆசிய விளையாட்டு விழாவுக்கு 2250 மில்லியன் ரூபாய் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே தெரிவித்தார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். விரிவான தகவல்களை அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.